இன்னைக்கு நம்ம பைனாப்பிள் ஜாம் எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் இங்க ஒரு அன்னாச்சி பழம் யூஸ் பண்ண போறேன். இத தோல் சீவி நறுக்கி எடுத்து வச்சுக்கலாம். இத நம்ம நல்லா பேஸ்ட் ஆக்க போறோம். ஸோ எவ்வளோ தூரம் குட்டி குட்டியா நறுக்க முடியுமோ நறுக்கிட்டு மிக்ஸியில போட்டு அடிச்சுருங்க. ஒரு ஃபுல் பைனாப்பிள கட் பண்ணியாச்சு. இத மிக்ஸி ஜாருக்கு மாத்திக்கலாம். இதில தண்ணி எதுவும் சேர்க்காதீங்க. எவ்வளோ தூரம் உங்களால மைய அரைக்க முடியுமோ, அவ்வளோ தூரம் நல்லா ஃபைனா அரைச்சுக்கோங்க. இதோ நல்லா அரைப்பட்டுருச்சு. இத ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம். இந்த மாதிரி பாத்திரத்தில மாத்துறது ஒரு அளவுக்காக தான். எந்த அளவுக்கு நம்மளுக்கு பைனாப்பிள் பேஸ்ட் கிடைக்குதோ, அந்த அளவுக்கு நம்மளுக்கு சர்க்கரை தேவைப்படும். ஸோ, அளவு கொஞ்சம் கரெக்ட்டா பார்த்து வச்சுக்கோங்க. இத இப்ப நம்ம ஒரு பாத்திரத்தில கொட்டி கிளற ஆரம்பிக்கலாம். நல்ல ஒரு கொதி வரட்டும். அதுக்கப்புறம் சர்க்கரை ஆட் பண்ணலாம். அடி பிடிச்சிடக்கூடாது. ஸோ, அப்பப்ப கிளறிக்கோங்க. கொதி வந்ததும் சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். சர்க்கரையும் பைனாப்பிள் பேஸ்ட்டும் ஓரளவுக்கு ஈக்குவலா இருக்கிற மாரி பார்த்துக்கோங்க. இத இப்போ கிளறிட்டே வாங்க. சர்க்கரை நல்லா கரையட்டும். இதோ சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு. கொதிக்கவும் ஆரம்பிச்சிருச்சு. அடுத்ததா இது கொஞ்சம் கொஞ்சமா கெட்டியாக ஆரம்பிக்கும். யூசுவலா நம்ம சர்க்கரை பாகு ரெடி பண்ணும்போது சுகர் கிறிஸ்டலைஸ் ஆயிறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம கொஞ்சமா லெமன் ஆட் பண்ணுவோம். அதே கான்செப்ட் தான் இங்கேயும். இங்க நம்ம சேர்த்திருக்கிற சர்க்கரை கரைஞ்சு கட்டி விழுந்துறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு அரை லெமனோட ஜூஸை ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ கிளறுங்க கிளறுங்க நல்லா கிளறுங்க. ஜாம் பதம் வர வரைக்கும் கிளறுங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே குக் பண்ணுங்க. அடி பிடிக்காம பார்த்துக்கோங்க. எந்த ஜாம் நீங்க செஞ்சாலும் இதே கான்செப்ட் தான். நீங்க ஈக்குவலா சுகர் ஆட் பண்ணணும். சுகர் கரைஞ்சு கிறிஸ்டலைஸ் ஆயிடாம இருக்கிறதுக்கு ஒரு அரை லெமனும் ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஜாம் பதம் வர வரைக்கும் கிளறணும். இது இங்க நல்லா கெட்டியாயிடுச்சு. நல்லா ஜாம் பதம் வந்துருச்சு. இது ஆறுனதும் இன்னும் கொஞ்சம் கூட கெட்டியாகும். இது ஆறுனதுக்கு அப்புறம் இதோ நம்மளோட சூப்பரான பைனாப்பிள் ஜாம் ரெடி ஆயிடுச்சு. வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறோம். எங்கள் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.